பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியா chapter 2 verse 14. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, கர்த்தரின் நயம் உங்களை உருவாக்கும். கர்த்தர் காட்டும் நயம் உங்களை உருவாக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளில் கர்த்தர் தாம் நினைத்ததை நமக்கு செய்வதற்காக நம்மை நயம் காட்டி அழைப்பார். அந்த நயம் காட்டுதல்னா என்னென்னா, ஒரு மாடு அது ஓட்டப்பட்டு கொண்டு செல்லும்போது திடீரென்று அந்த மாடு பாதையை விட்டு விலகி கீழே போகும். அப்போ அந்த ஓட்டி கொண்டிருக்கிறதான அந்த மனிதன் அந்த மாட்டை நயங்காட்டுவார். அப்படின்னு கொஞ்சம் நயங்காட்டி அதுக்கு அரவணைப்பு கொடுக்கறது போல் கொடுத்து அதை மறுபடியும் ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து வச்சு அதை செம்மப்படுத்தி அதை ஓட்டுவார். நம்முடைய ஆண்டவரும் நம்மீது கண்ணை வைத்த ஒரு ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஆனால் சில வேளைகளிலே அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்போது நாம் புத்தியில்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்கும்போது அவர் நம்மை நயம் காட்டி இழுப்பார். அந்த நயம் காட்டுதல் போது என்ன நடக்கும்னா, அந்த மூக்கடாங்கயிறு கொஞ்சம் இறுகும், கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொண்டு வருவார். அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் நமக்கு. ஆனாலும் அந்த நயங்காட்டுதல் நம்மை ஒரு பகுதியிலே அது உருவாக்கி கொண்டு வரும். ஆண்டவர் நயங்காட்டுறதுக்கும் சத்துரு நயங்காட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. பாருங்கள், சிம்சோனுக்கு சத்துரு நயங்காட்டுறான். அந்த பெலிஸ்தரின் அதிபதிகள் தெளிலாள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவனை எங்களால் பிடிக்க முடியல, இவனுக்கு நீ நயங்காட்டு, நயம் பண்ணு, அவனை கொஞ்சம் நைஸ் பண்ணி அவனுடைய பலம் எங்கே இருக்குன்னு நீ கண்டுபிடி. இப்போ பிசாசும் நயங்காட்டுறான், ஆண்டவரும் நயங்காட்டுறாரு. ஆனால் ஆண்டவர் நயங்காட்டுறது உருவாக்குறதுக்கு, பிசாசு நயங்காட்டுறது அவன் திருடன். அவன் திருடன், அழிக்கவும் கொல்லவும் கொள்ளையிடவும் தான் அவன் திட்டமிடுவான். அப்போ அவன் நயங்காட்டி கொண்டு போய் இந்த சிம்சோனை தெளிலானுடைய மடியில் படுக்க வைக்கிறது ஒரு மொமெண்ட்ரி ப்ளஷர், அந்த நேரத்துக்கான ஒரு சிற்று இன்பம்தான். ஆனால் முடிவில் சிம்சோனுக்கு என்ன நடக்க போகுது? சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட போகிறது, சிம்சோன் மாவரைக்க போகிறான், சிம்சோன் வேடிக்கை காட்டப் போகிறான், அவனுடைய அனைத்து பலத்தையும் சிம்சோன் இழக்கப் போகிறான். ஆகவே தான் அந்த நயம் காட்டுதலை அவன் சரியாக புரிந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் நயங்காட்டுறாரு, ஆண்டவர் நயங்காட்டுறாரு. நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? நம்ம இடத்துல பச்சமாக பேசி நமக்கு என்னென்ன வாசல்கள்லாம் இருக்குதோ, அகோரின் பள்ளத்தாக்கையும் சாரோனின் ஆட்டுத்தொழுவலங்களையும் கர்த்தர் நமக்காக காட்டும்படியாக, திராட்சை தோட்டங்களிடத்திலே கொண்டு வரும்படியாக, இனிமையானவைகளை நமக்கு செய்யும்படியாக, திறந்த வாசலை கொடுக்கும்படியாக கர்த்தர் நயங்காட்டுகிறார். இந்த காலைவேளையில் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு காட்டப்படுகிற நயம் எந்த நயம் என்று பாருங்கள். சத்துரு காட்டும் நயத்திற்கு இடம் கொடுக்காதிருங்கள். அவன் காட்டுறது ஒரு ரோசி பிக்சராக தெரியும், ஒரு ரோஜாப்பூ இதழ் போல தெரியும். ஆனால் அதற்கு கீழே இருக்கிறதெல்லாம் முட்கள், அது குத்தும். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள், அது பக்கம் போகாதீங்க. ஆனால் கர்த்தர் நயங்காட்டுறாரா? கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக, சபையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக உங்களை கிட்டி இழுக்கிறதுக்காக நயங்காட்டுறாரா? அந்த நயத்துக்கு உங்களை இடம் கொடுங்கள். அந்த நயம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை அது திறந்து கொடுக்கும். ஆகவே கர்த்தர் காட்டும் நயத்திற்கும் சத்துரு காட்டும் நயத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து கொண்டு தேவன் காட்டும் நயத்தை நோக்கி நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த நயம் கண்டிப்பாக நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே இந்த நயத்தை புறந்தள்ளிட்டு
சத்துருவின் நயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த சத்துருவின் நயம் எப்பொழுதுமே நம்மை அழிக்கும், எப்போதுமே நம்மை கீழே தள்ளும். தேவன் காட்டும் நயம் அது எப்பொழுதும் நம்மை உருவாக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு காட்டுகிற நயத்தை நோக்கி புறப்பட்டு செல்ல, அந்த நயத்தோடு வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எப்பொழுதெல்லாம் உம்மை விட்டு உம்முடைய பிள்ளைகள் விலகுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நீர் நயம் காட்டி இழுக்கிற தேவன் ஆண்டவரே. அந்த நயத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல், உம்மோடு போராடாமல், உமக்கு இணங்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலைவெளியிலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களை உருவாக்கும், இது எங்களுக்கு திறந்த வாசலை தரும், இது எங்களை இனிமையான நல்ல இடங்களுக்கு அழைத்து செல்லும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை ஆண்டவரே. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தான் காட்டும் நயத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தெய்வ பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள இந்த நாளிலே யாரெல்லாம் அந்த நயத்திலே சிக்கி ஆண்டவரே பின்வாங்கி போயிருக்கிறார்களோ தங்களை பலப்படுத்தி கொண்டு உம்மோடு கூட கடந்து வர, உம்மோடு உடன்படிக்கை செய்ய உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அதை செய்கிறபடியால் நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே தம்முடைய நயத்தின்படி உங்களை நடத்துவாராக. ஆமென்.